எல்பிஜிக்கும் சிஎன்ஜிக்கும் இருக்க டிஃபரன்ஸ் பற்றி? ஓகே சார், இதுவும் வந்து வெரி குட் கொஸ்டின் சார். ஏன்னா எல்பிஜிக்கு சிஎன்ஜிக்கான டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம பேச வேண்டும். எல்பிஜியோட காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் காம்பனன்ஸ் பார்த்தீங்கன்னா பியூட்டேன் அண்ட் ப்ரோபேன். பியூட்டேன் அண்ட் ப்ரோபேனோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மீத்தேனோட வெயிட்டாக இருக்கும், டென்சிட்டி பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறீங்களா சிலிண்டர், வெறும் 15 பார் ப்ரெஷரில் அது வெடிச்சாலே எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, அந்த இந்தியன் படத்தில் பார்த்துருப்பீங்க. அது வெடிச்சாலே கஸ்தூரி. ஸோ வெறும் 15 பார் ப்ரெஷரில் நீங்கள் வந்து அதை ஃபில் பண்ண முடியும். ஒருவேளை இந்த சைஸ் சிலிண்டரில் 15 பார் நீங்கள் வந்து மீத்தேனை ஃபில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 3 கிலோ பிடிக்கும், 2 கிலோ தான் பிடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் டெய்லி வந்து ஒரு சிலிண்டர் கொண்டு வந்துட்டு இருக்கும். 15 பார் ப்ரெஷரில் கேஸை வந்து அழுத்த முடியாது, வெயிட் அதிகம், டென்சிட்டி கம்ப்ரஷன் வந்து. ஸோ நீங்கள் கம்ப்ரஷன் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ ஓகே, எவ்வளோ கம்ப்ரஷன் வேல்யூ இருக்குன்னா 200 பாராவது கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இதில் 200 பார் கொண்டு வந்தால் 100வது பார்ல இந்த சிலிண்டர் வெடிச்சிடும். ஓகே, ஸோ யூ நீட் ஸ்பெசிஃபிக் சிலிண்டர்ஸ் விச் கேன் வித்ஸ்டாண்ட் அ ப்ரெஷர் அப் டு 250 to 60 பார் வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் சிலிண்டரை கொண்டு வரணும். அப்போ அந்த அளவுக்கு சிலிண்டர் கொண்டு வரணும்னா ஆப்வியஸாக சிலிண்டரோட வெயிட், வால் திக்னஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா உடச்சிக்கும் இல்லையா ப்ரெஷர் உள்ள கொடுக்கும்போது. கன்லேருந்து வெளியே போகிறோம் 30 பார் ப்ரெஷரில் வரும் சார். நான் 250 பார் ப்ரெஷரில் இந்த கேஸை ஃபில் பண்ணுறேன். ஓகே ஓகே. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 14 kgs கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், கேஸை கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நான் 200 கிலோ சிலிண்டர் கொண்டு வரணும்.